விகடன் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டம் போக்குவரத்தை எளிதாக்குவதோடு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என பிரதமர் மோடி கருத்து. தமிழக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதால் திட்டத்தை விரைவில் நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது. பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி. சென்னையில் மெட்ரோ பணிகளால் சேதமடைந்த மழைநீர் வடிகால் கட்டமைப்புகளுக்கு மாற்று ஏற்பாடு. 25 இடங்களில் பணிகள் நிறைவு பெற்றதாக சென்னை மாநகராட்சிக்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிக்கை. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நவம்பர் 9ஆம் தேதி முதல் 4 நாட்கள் சிறப்பு முகாம். மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கடிதம். ஆம்ஸ்ட்ராங்கின் அசுர வளர்ச்சியை கொலைக்கு தூண்ட முக்கிய காரணம். கொலை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் தகவல். உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ரஜினிகாந்த் டிஸ்சார்ஜ். 3 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினார். கோலாகலமாக நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு பூஜை. பூமி பூஜைக்கு பின் மாநாட்டு திடலில் பந்தல் அமைக்கும் பணிகள் தொடங்கும் என தகவல். சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்று கூறுபவர்கள்தான் அழிந்து போவார்கள். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி மீது ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மறைமுக தாக்கு. சென்னையில் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புல் தஹ்ரீர் அமைப்பிற்கு ஆதரவு திரட்டிய நபர் கைது. தண்டையார்பேட்டையை சேர்ந்த ரஹீம் மசூதிகளுக்கு சென்று ஆட்களை சேர்க்க முயன்றதாக விசாரணையில் தகவல். பெங்களூருவிலிருந்து சென்னைக்கு மெத்தபெட்டமைன் கடத்தல். 5 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. திண்டுக்கல்லில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ரவுடி ரிச்சர்ட் சச்சின் மீது துப்பாக்கிச் சூடு. கொலை வழக்கு தொடர்பான விசாரணைக்கு அழைத்து சென்றபோது ரவுடி தாக்கியதில் காவலர் காயம். தமிழகத்தில் தீபாவளியை முன்னிட்டு பட்டாசு கடைகள் வைக்க வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். இ-சேவை மையங்களில் உரிய ஆவணங்களுடன் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என அரசு அறிவிப்பு. மதுரை சோழவந்தான் அருகே மது போதையில் வீடு புகுந்து சிறுவன் குத்தி கொலை. தாத்தா பாட்டி படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்பு. தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். மேலும் 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்தை வழங்கியது மத்திய அரசு. மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமி மற்றும் பெங்காலி ஆகிய மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து.
விவசாயம், உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய 1,00,000 கோடியில் 2 முக்கிய திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இந்தியாவை எண்ணெய் வித்து உற்பத்தியில் தன்னிறைவாக மாற்ற 10,103 கோடி ஒதுக்கீடு. ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் ஊதியம் தீபாவளி போனஸாக அறிவிப்பு. 11,72,000 ரயில்வே ஊழியர்களுக்கு 2,000 கோடி ஒதுக்கீடு செய்து உத்தரவு. மனைவியை பலவந்தப்படுத்தி உறவு கொள்வதை பாலியல் வன்கொடுமை குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்கக்கூடாது. தண்டனை வழங்கினால் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல். டெல்லியில் மருத்துவமனைக்குள் புகுந்து மருத்துவர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம். இளைஞரை கைது செய்த போலீசார் தலைமறைவான மற்றொருவர் குறித்து தீவிர விசாரணை. உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் ஆசிரியர், அவரது மனைவி மற்றும் 2 மகள்களுடன் சுட்டுக் கொல்லப்பட்ட கொடூரம். குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உறுதி. இஸ்ரேலுடன் போர் நடத்த முயற்சிக்கவில்லை. இனி தாக்கினால் கடுமையான பதில் அடி கொடுப்போம். ஈரான் அதிபர் எச்சரிக்கை. மகளிர் T20 உலகக்கோப்பையில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் இன்று மோதல். T20 உலகக்கோப்பை தொடரை வெற்றியுடன் தொடங்க இந்திய அணி தீவிரம். மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியில் இலங்கையை வீழ்த்தி பாகிஸ்தான் வெற்றி. ஸ்காட்லாந்துக்கு எதிரான போட்டியில் 16 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது வங்கதேச அணி. சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அமரன் பட பாடலின் முன்னோட்டம் வெளியீடு. GV பிரகாஷ் இசையமைத்த 700வது பாடலான ஹே மின்னலே இன்று வெளியாகிறது. 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.